மகளிர் உரிமை திட்டம் என்கிற பெயரில் இந்த திமுக அரசு இன்று உங்கள் இல்லங்களில் வாசலில் உங்களை திமுக உறுப்பினராக சேர்ப்பதற்காக உங்ககிட்ட 1000 ரூபாய் நாங்கள் பணம் கொடுக்க போறோம், அப்ளிகேஷன் கொடுக்குறோம் அப்படின்லாம் சொல்லி உங்ககிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உறுப்பினர் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த 1000 ரூபாய் அவங்க வீட்டு பணம் இல்லைங்க, நம்மளுடைய வரி பணம் என்பது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1000 ரூபாய் கொடுக்குற மாதிரி சகோதரி சொன்ன மாதிரி கரண்ட் பில்லு, கரண்ட்ல கையை வச்சா தான் ஷாக் அடிக்கும். இப்ப இருக்கிற சூழ்நிலையில கரண்ட் பில்லை பார்த்தாலே அந்த ரீடிங்கை பார்த்தாலே நமக்கு ஷாக் அடிக்கிறதுன்னு சொன்னாங்க. அது உண்மைதான். ஏன்னா அந்த அளவுக்கு இப்போது ஒன்று சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணா இருக்குது. அதையெல்லாம் 2026 தலைவர் தளபதி அவர்கள் முதலமைச்சராக அமருவார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்பதை திட்டவட்டமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீழ்த்து கொள்ள தமிழகமே சமீபத்தில் ஏறக்குறைய பல்வேறு தமிழ்நாடு அரசின் பணியாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றப்படாததன் விளைவாக பாதிக்கப்பட்டவர்களாக உயர் நீதிமன்றத்தில் தொடுக்கப்பட்ட வழக்கில் பாரதிய ஜனதாவுடன் கள்ள உறவை வைத்துக் கொண்டு நம்மிடம் நாடகமாடும் திமுக தலைமையிலான அரசின் கையாளாத தரத்தை எடுத்து காட்டுவதை போல் நீதியரசால் மிக கடுமையான சொற்களால் இந்த அரசு திவால் என்று கோஷிட்டு காட்டும் பொழுது இது பெரியார் வகுத்த பாதையில் பயணித்த பேரியரின் அண்ணா வகுத்த அரசியல் தூய்மைக்கு எதிரான ஒரு அளவுகோல் ஆட்சி என்பதை மக்கள் நன்கு அறிவார்கள். எங்கள் கொள்கை எதிரியான பிளவுவாத அரசியலை முன்னெடுக்கும் பாரதிய ஜனதாவிடம் கள்ள உறவில் இருந்து வரும் திமுக அரசு தமிழக மக்களை வஞ்சிப்பதை ஒரு நாளும் தமிழக வெற்றி கழகம் அனுமதிக்காது. அத்தகைய கனவுகள் ஏதேனும் மத்தியில் ஆளும் பாரதிய ஜனதாவிற்காகவோ அல்லது அதற்கு துணை போகும் ஊழல் மறைந்த திமுகவிற்கோ இருக்குமாயின் அதை மக்கள் சக்தியுடன் தான் கட்டமைத்த ஒரு பொதுக்கூட்டத்தின் துணை கொண்டு எங்கள் வெற்றி தலைவர் வருகின்ற 2026 முறியடித்து அதிகாரத்தை நோக்கி பயணத்தில் வெற்றி அடைவார் என்பதில் காலத்தின் கட்டாயம். திமுகவின் பேச்சு 2026 போச்சு என்பதை நிகழ்த்திட காட்ட நாம் அனைவரும் வெற்றி தலைவரின் பின்னால் உறுதியோடு களத்தில் நின்று வென்று காட்டுவோம். வாழ்க தமிழகம், வாழ்க அதன் உரிமைகள் என்றும் டிவிக்கே எதிலும் டிவிக்கே என்னும் கூறி தலைவரின் கருத்துக்களை மக்களிடம் பகிர எனக்கு வாக்களித்த மக்கள் நெஞ்சில் வீர சிம்மாசனமிட்டு அமர்ந்திருக்கும் நமது கழக வெற்றி தலைவர் இந்த பொதுக்கூட்டத்தில் ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் செந்தில்நாதன் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் அடுத்த மாதம் 25ஆம் தேதி அந்த மாநாட்டிற்கு நாமக்கல் மாவட்டத்திலிருந்து சுமார் விக்கிரவாண்டி மாவட்ட மாநாடுக்கு 10,000 பேர் வந்தீங்க. இந்த தடவை மதுரை மாநாட்டில் உங்க செந்தில்நாதன் அவர்கள் சொன்னது 20,000 பேரை நான் அழைத்துக் கொண்டு வருகிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.